புலர்ந்த இந்த புத்தாண்டு நமக்கு புது தெம்பையும் புது நம்பிக்கையும் தந்திட தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் முதல் நாளாகி இன்று அன்னையாம் திரு அவை தூய கன்னிமரியால் இறைவனின் தாய் என்கின்ற பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. அது மட்டுமல்ல, மரியாள் அனைத்து படைப்புகளின் தாய், நம் அனைவரின் திரு அவையின் தாய் என்பதையும் இது உள்ளடக்கியது. புனித 6ஆம் பவுல் பாப்பரசர் இவ்வாறாக சொல்லுகின்றார்: இயேசுவின் தாயான அன்னை மரியா எப்பொழுதும் தன் பிள்ளைகளின் மன்றாட்டுகளுக்கு செவிமடுத்து உதவி செய்ய வரும் அவரது பண்பு இறை மக்களை நம்பிக்கையோடு அவர் பக்கம் திரும்ப செய்கின்றது என்று சொல்லுகின்றார். நாமும் அவரது பிள்ளைகள், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கின்றார், நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்கின்ற நம்பிக்கை நம்மிலே ஆழமாக இருப்பதால் அவர் பக்கம் நாமும் திரும்புகின்றோம், அவரிடமும் நாமும் செல்லுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு 2025 புன்னகைத்து நம்மை பார்த்து சொல்கின்றது: நான் வந்து விட்டேன், நான் பிறந்து விட்டேன், நீ எங்கே இருக்கின்றாய், உன் மனநிலை என்ன, இன்னும் நீர் கடந்த ஆண்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாயா, அல்லது ஒரு படி எடுத்து முன்னே செல்ல வேண்டும் என்று நீ எத்தனிக்கின்றாயா, என்ன சொல்லுகின்றாய் என்கின்ற கேள்வியினை நம் முன் வைக்கின்றது. நாமும் யோசிக்கின்றோம். பல்வேறு எண்ணங்களும் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு முன்பாக, சில வரிகளுக்கு முன்பாக, சில வசனங்களுக்கு முன்பாக இடையர்கள் சொல்லுகின்றார்கள்: வாருங்கள் நாம் பெத்லகேம் போவோம், வாருங்கள் நாம் பெத்லகேம் போவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக கூட சொல்லியிருக்கலாம், ஒருவேளை அனுபவிப்பதற்காக கூட சொல்லியிருக்கலாம். இரண்டும் வித்தியாசப்படும். பல வேளைகளில் நாம் வேடிக்கை பார்க்க பல இடங்களுக்கு செல்கின்றோம். வேடிக்கை பார்ப்பதற்கு, கோயில் உட்பட, திருவழிபாடு உட்பட வேடிக்கை பார்ப்பதற்கு. பல வேளைகளில் பல சந்தர்ப்பங்களில் நாம் அனுபவிப்பதற்காக செல்கின்றோம். கண்டிப்பாக இடையருடைய மனநிலை முதலிலே வேடிக்கை பார்ப்பதற்காக என்றிருந்தாலும் கண்டிப்பாக இறுதியிலே அவர்கள் அனுபவித்து செல்கின்றார்கள். வாருங்கள் பெத்லகேம் போவோம். அன்பு நிறைந்தவர்களே, பெத்லகேம் இது மிக மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. மீகா சொல்லுகின்றார், இந்த ஊரிலிருந்து தான், பெத்லகேமிலிருந்து தான் ஒரு ஆட்சியாளர் வருவார் என்று இறைவாக்கு உரைக்கின்றார். விவிலியத்திலே மிக முக்கியமான நிகழ்வுகளினுடைய பின்னணியாக இது அமைகின்றது. போவாசு, ரூத்து, ஓபேது, ஈசாய், தாவீது போன்றவருடைய பிறந்த ஊர் இது. விண்மீனும் இந்த ஊரில்தான் தோன்றுகின்றது, நம்பிக்கையின் நட்சத்திரமாய். கிறிஸ்து பெருவிழாவின் போது நான் குறிப்பிட்டது போல இது அப்பத்தின் வீடும் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்? இதோ இப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன? மற்ற எல்லாவற்றையும் விட, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாண்டி நமது எண்ணங்களும் ஏக்கங்களும் ஆண்டவனை அல்லவா நோக்கி செல்ல வேண்டும், இறைவனை அல்லவா நோக்கி செல்ல வேண்டும்.
பெத்லகேமுக்கு சென்றவர்கள் அங்கு ஆண்டவனை தரிசிக்கின்றார்கள். ஏன் அவர் அவ்வளவு முக்கியம் என்று இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற ஏடு மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆண்டவரே மனித வரலாற்றின் இறுதி குறிக்கோள். அவரே வரலாறு, பண்பாடு ஆகியவற்றின் நாட்டங்கள் ஒன்று சேரும் குவி மையம். அவரே மனித குலத்தின் மையம். அவரே இதயங்கள் அனைத்தின் மகிழ்ச்சி, இதய நாட்டங்களின் நிறைவு. ஆண்டவனால் மட்டுமே நமக்கு நிறைவு அளிக்க முடியும். பணமோ, பொருளோ, நிகழ்வுகளோ, உறவோ இவற்றையெல்லாம் தாண்டி ஆண்டவன் மட்டுமே நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்திதான் நம்மை ஆண்டவன் பக்கம் திருப்ப சொல்லுகின்றது. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள், அனுபவித்தார்கள். உரையாடல்கள் நடக்கின்றன. எல்லாம் அறிந்த கடவுள், எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் உறையும் உருவற்ற கடவுள், கடவுளின் மனித முகமாக காணக்கூடியவராக பெத்லகேமிலே அவதரிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, பெத்லகேம் அந்த வீடு திரு அவைக்கு ஒரு முன் அடையாளம், நமது மறை மாவட்டத்திற்கு ஒரு முன் அடையாளம். இதோ இந்த பேராலய பங்கிற்கு இது ஒரு முன் அடையாளம், நமது குடும்பத்திற்கு ஒரு முன் அடையாளம் பெத்லகேம். இனிமேல் இயேசுவிடம் வருகின்றவர்கள், திரு அவையிடம் வருகின்றவர்கள் அவருடைய தாய் மரியாவோடும் தந்தை யோசேப்போடும் அவர்களோடு சேர்ந்துதான் காண வேண்டும். இது இறைவனின் திட்டம், இது இறை விருப்பமும் கூட. காரணம், அன்னை மரியாளும் புனித சூசேப்பரும் வளனாரும் யோசேப்பும் இறை வார்த்தைக்கு பணிபுரிந்தார்கள். இந்த இறை வார்த்தை ஒரு மனு உருவாக எடுக்க அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த திரு அவையும் நீங்களும் நானும் இதைத்தான் செய்ய அழைக்கப்படுகின்றோம், ஊழியம் புரிய அழைக்கப்படுகின்றோம், இறை வார்த்தைக்கு உரு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இது நமது கடமை. இது வெறும் அழைப்பு மட்டுமல்ல, கடமையோடு கூடிய ஒரு அழைப்பு. கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. உறவின் அனுபவத்தின் பரிமாற்றம். மரியா, யோசேப்பு, மற்றவர்களும் கவனித்தீர்கள் என்றால் மற்றவர்களும் இடையர்கள் மட்டுமல்ல, யோசேப்பு, மரியா, மற்றவர்களும் இருந்தார்கள். மற்றவர்களும் இதில் பங்கெடுக்கின்றார்கள். எனவே முதலிலே இந்த இடையர்களுக்கு இருந்த மனநிலை நமக்கு வேண்டும். அனுபவிக்க வேண்டும், கடவுளை காண வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவரை குறித்து உரையாட வேண்டும், இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை நமக்கு வேண்டும். தரிசித்தார்கள், அனுபவித்தார்கள். மீண்டுமாய் அவர் தங்களது பணிகளுக்கு செல்லுகின்றார்கள், தங்கள் இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். கண்டிப்பாக சென்ற இடங்களில் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இது முதல் நிலை. இந்த புத்தாண்டின் போது மரியாவின் மனநிலையும் நமக்கு பாடமாக தரப்படுகின்றன. லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, தெளிவில்லா ஒரு எதிர்காலம், தெளிவில்லாத வரும் நாட்கள், குழப்பம், ஏக்கம், உணர்வுகள், எதிர்பார்ப்புகள், இவையெல்லாம் உள்ளடக்கியவை நமது எண்ணங்களும் கூட. இந்த நேரத்தில் எதையோ எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு குழப்பமான ஒரு சூழல், எதுவும் நிச்சயம் இல்லாத ஒரு சூழல். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இன்றைய வாசகம், இன்றைக்கு நாம் கேட்ட
இந்த நற்செய்தி வாசகம். சிந்தித்து கொண்டிருந்தார், எண்ணிக்கொண்டிருந்தார். இரண்டாவது கட்டம், சிந்தித்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவில் அன்பினரை, சகோதர சகோதரிகளை, இதயத்தையும் அறிவையும் கூர்மையாக்குகின்றார், விளக்கம் தேடுகின்றார், அலசுகின்றார், ஆராய்கின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இப்பொழுது இயேசுவம் அங்கு இருப்பதினாலே அவர் தெளிவு பெற முயற்சிக்கின்றார். மூன்றாவதாக, லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனம். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்தார். கோவிலில் சிறுவனை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு. எண்ணிக்கொண்டிருந்தார், சிந்தித்து கொண்டிருந்தார், தமது உள்ளத்தில் பதித்து வைத்தார். படிப்படியாக அவருடைய உள்ள உணர்வுகள் முழுமை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். பதித்து வைத்தார் என்றால் என்ன? இறைவனிடம் முழுமையாக கையளிப்பது. எதுவும் நிச்சயமற்ற ஒரு சூழல், அறிவு தெளிந்தாலும் முழுமை இல்லாத ஒரு எதிர்காலம். இத்தகைய ஒரு சூழலில் எதிர்நோக்கோடு இறைவனிடம் முழுமையாக தன்னையே கையளிக்கின்றார். அவரே எல்லாம் என்று சரணாகதி அடைகின்றார். ஆண்டவர் என்னோடு என்ற அந்த நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை, சகோதர சகோதரிகளே, யோசித்து பார்ப்போம். நாமும் இத்தகைய ஒரு மனநிலையை உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள், வழக்கம் போல் அவருடைய வேலைகளுக்கு, வழக்கமான வாழ்விற்கு. ஆனால் புதிய தெம்போடு செல்லுகின்றார்கள், புதிய ஆற்றலோடு செல்லுகின்றார்கள், புதிய நம்பிக்கையோடு கடவுள் உடன் இருக்கின்றார், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு உணர்வோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். இந்த புதிய ஆண்டும் வெறுமையில் தோன்றி தொடங்கி வெறுமையில் முடிவது அல்ல. தொடக்கமும் அடக்கமும் வெறுமையாய் தனிமையில் அல்ல. இது ஒரு பெத்லகேம் அனுபவமாக மாற வேண்டும். அன்பினரை, சகோதர சகோதரிகளே, இது ஒரு புதிய கண்ணோட்டத்தை நமக்கு தர வேண்டும். நாம் இறையருளை, ஆசிரை, மீட்பை ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என்கின்ற உணர்வினை இது தர வேண்டும். ஏதோ நமக்கு புதிதாக கிடைக்கின்றது என்பது அல்ல. ஏற்கனவே நாம் அன்பு செய்யப்பட்டிருக்கின்றோம், ஏற்கனவே நாம் ஆற்றல் பெற்றிருக்கின்றோம், ஏற்கனவே ஆண்டவனை நாம் பெற்றிருக்கின்றோம். இதை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். இனியும் பெறப்போகின்றோம் என்ற யதார்த்த உண்மையையும் நாம் இன்றைக்கு உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே இடையர்களைப் போல கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பெத்லகேம் வீடு நமது திரு அவையின் முன்னடையாளும், நமது மறை மாவட்டத்தின் முன்னடையாளும், இதோ இந்த பேராலய பங்கினுடைய ஒரு முன்னடையாளும், நமது குடும்பங்களின் முன்னடையாளம் என்று சொன்னேன். நமது வீடு பெத்லகேம் வீடாக மாற வேண்டும். நமது குடும்பங்களுக்கு இயேசு வேண்டும், நமது குடும்பங்களுக்கு மரியா வேண்டும், நமது குடும்பங்களுக்கு யோசேப்பு, அவரது உதவி, ஆசீர், கருணை, மன்னிப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. எனவே குடும்பமாக இதை அனுபவிக்க இன்றையிலிருந்து நாம் முயற்சிப்போம். கவலை வேண்டாம், மருள வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். கடவுளே, நீர் என்னோடு இருக்கின்றீர் என்ற எண்ணம் மட்டும் நம்மை ஆட்கொண்டால் போதும். யதார்த்த வாழ்வு வாழ, எதிர்பார்த்த வாழ்வு அல்ல, யதார்த்த வாழ்வு வாழ இந்த திருநாள் நமக்கு உதவட்டும். உங்கள் குடும்பமும் பெத்லகேம் வீடாக மாறட்டும். இதுவே எனது வாழ்த்தும் ஜெபமும்.